இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி வந்து பொன்னியும் சக்தியும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. விடவே கூடாது. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, போயிட்டு அவங்க கதவை தட்டலாம், ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க அந்த ரூமில் தான் நம்ம தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால் பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, இங்கே பொன்னி சக்தி ரூமில் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இங்கே பொன்னியும் சக்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. கதவை தட்டுறதுக்காக கை வந்து அப்படியே வந்து வச்சு கதவை தட்டுறதுக்கு போகிறாங்க. கரெக்டாக சிவானி அங்கே வந்துடுறாங்க. என்ன பிரீத்தி ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னோடனே, எதுக்காக பொன்னியத்த ரூமை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு திரும்ப பிரீத்தி முழிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக யாரோ குரல் கேட்க மாதிரி இருக்குது, பிரீத்தி குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து வெளியே வராங்க. சக்தியும் வெளியே வராரு. பிரீத்தி வந்து அப்படி நின்றுட்டு இருக்கிறதும் சிவானி அங்கே இருக்கிறதையும் பார்த்துட்டு, என்ன சிவானி இங்கே வந்திருக்க, இல்லை பொன்னியத்தை நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், பார்த்தா அதுக்குள்ளேயும் பிரீத்தி ஆண்டி உங்களை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு. என்ன பிரீத்தி அப்படின்னோடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க பிரீத்தி. உடனே வந்து 2 பேரும் வந்து தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அதில் நான் எழுந்துலாம் வந்துட்டேன்னு அப்படியே வந்து டென்ஷனாக இருக்கீங்களா, விடமாட்டேன் உங்களை அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நானே உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு வேலை பண்ணியிருக்கோம், நீங்களும் ரொம்ப பயப்படுறீங்க தனியாக இருக்க, அதனால் இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் ரூமில் படுத்துக்கிறேன், இப்போ சக்தி வந்து ரூமில் படுத்துப்பாரு அப்படின்னோடனே அப்படியே வந்து மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருக்குது பிரீத்திக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. என்ன பிரீத்தி ஓகே தானே அப்படின்னோடனே ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன நினச்சிங்க, நான் உங்களை தனியாக விட்டுருவேன் நினச்சிங்களா, இவ்வளோ பயந்துருக்கீங்க, உங்களை எப்படி தனியாக விட முடியும், அதனால தான் பிரீத்தி உங்கள் ரூமுக்கு நான் வரீங்களா, போகலாமா உங்கள் ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு பொன்னி சொன்னோன்னே பிரீத்தி வந்து அப்படியே முகத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே வந்து போகிறாங்க. என்ன இவ இப்படி பண்ணுறா, நம்ம வந்து வேறு மாதிரி நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. அடுத்து வந்து பொன்னியத்தை நான் அப்படின்னோடனே சரி இரு நான் எடுத்துகிட்டு போயிட்டு சிவானி விட்டுட்டு வரேன், அப்புறம் நான் வரேன் உங்கள் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. உடனே வந்து பிரீத்திக்கு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா பிரீத்தி பொன்னி எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு, பொன்னி தான் இந்த ஐடியாவே பண்ணா, உண்மையிலேயே பொன்னி கிரேட் இல்லை அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க, பெரிய கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி வந்து சிவானி விட்டு வராங்க. உடனே வந்து சரி நீங்கள் எங்கே படுத்துக்கிறீங்க, மேலே படுத்துக்கிறீங்களா நான் கீழே படுத்துக்கிட்டோமா அப்படின்றாங்க. பரவாயில்ல நம்ம 2 பேருமே மேலே படுத்துக்கலான்னு பொன்னி சொன்னேன், இவ கூடலாம் படுத்து தூங்கணும், எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிறாங்க பிரீத்தி. அடுத்த நாள் பொன்னியை காணோம், எங்கே போயிட்டா பொன்னி, இங்கே தானே படுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி தேடுறாங்க. பொன்னி சக்தி அதுக்கப்புறம் சிவானி கார்த்தி 4 பேருமே வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னோடனே அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போயிருக்காளே, இவளை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது எப்போ போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, 4 பேருமே வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குழந்தை அடம் பிடிக்கிறா சிவானி, நம்ம எல்லோரும் வந்து போட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டிங் போகிறாங்க. ஆனால் வந்து நம்ம சக்தி வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ எனக்கு போட்டிங்னாவே சின்ன வயசுலேருந்து பயமாச்சே, இவங்க வேறு கூப்பிட்றாங்களே, எப்படி போக முடியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறாரு. என்ன சக்தி ஏதாவது பயமா உங்களுக்கு போட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு கூட பயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஏறுறாரு அந்த போட்டில். எல்லாருமே ஏறுறாங்க. அப்போ சக்தியும் வந்து பொண்ணையும் தனியாக போட்டில் ஏறுறாங்க. சிவானியும் கார்த்தியும் ஒரு போட்டில் போகிறாங்க. அப்போ வந்து நடுங்கிறத பார்த்துட்டு என்ன இப்படி நடுங்குறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அடுத்து வந்து சரி நம்மளுக்கு ஒரே வேக்காடாக இருக்குது, நம்ம 2 பேருமே வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. அந்த டைமில் பொண்ணு கீழே விழுந்துடுறாங்க தண்ணியில். அப்போ சக்தி வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. பொன்னிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது, ரொம்ப ஷிவரிங் ஆகிடுது. அப்படியே பார்த்துட்டு பொன்னி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறாரு. கவலைப்படாத, சீக்கிரமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்றாரு. சிவானி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அடுத்து பொன்னி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பொன்னிக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு தான் நிம்மதி அடைகிறாரு சக்தி. உடனே பொட்டியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு, ரொம்ப பயந்து போயிடுறாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டு பொன்னி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை சக்தி அப்படின்றாங்க. இது பிரீத்தி பார்த்து டென்ஷனாக